உயர்தர வலய தலைவர் ஒய்சர் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியிலே மெய் பாதுகாவலர்களை தாங்கிய வண்ணமாக எங்கே நாட்டின் பெருமைகளோடு இங்கே அரங்கிலே வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இங்கு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதற்கான கௌரவத்தினை வெற்றிவாடையோடு ஏற்றுக் கொண்டிருக்கிறார். Ayubowan, Wanakam, Assalamualaikum. Another in the பாடசாலையின் அனைத்து மாணவர்களுக்கும் நான் கேட்டாக் வழங்க எனது மஹிந்தா சிந்தனையில் திட்டமிட்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் அனைவருக்கும் இங்கே வழங்க விரும்புகிறேன். நன்றி. தற்போது எமது நாட்டின் கௌரவ தலைவர் அவர்கள் முஸ்தத் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். நேரடியாக எமது நாட்டின் தலைவர் அவர்களை சந்தித்த பெருமை உங்கள் அனைவரையும் சாரும் இதனை வழங்கி வைத்த எமது ஏற்பாட்டு குழுவினர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடசாலையின் உதவி அதிபர்களே, தரம் 12 வலய தலைவர் எம்ஐ முகமது இஷாக் அவர்களே, தரம் 13 வலய தலைவர் மிஸ்ஸஸ் எம் ரியாஸ் முகமது அவர்களே, ஏனைய வலய தலைவர்களே, ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த நேரத்திலே எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தமையால் எனது பேச்சை சற்று நேரம் தாமதித்து ஆரம்பிக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த ஏற்பாட்டு குழுவிற்கு முதலிலே நன்றியை தெரிவித்தவனாக என் உரையை ஆரம்பிக்கின்றேன். எமது பாடசாலையிலே வழமையாக வருடா வருடம் பிரியாவிடை பெறும் மாணவர்கள் தங்களுக்கு தரம் 1 முதல் 13 வரை கற்பித்த ஆசிரியர்களை கௌரவிப்பது வழக்கமாக இருந்து வருகின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்கள் அறுவடை என்னும் பெயரிலே இந்த பிரியாவிடையை வைத்துள்ளார்கள். உண்மையிலே இந்த தயவு செய்து சற்று அமைதியாக இருந்தால் தான் நான் என்னுடைய பேச்சை தொடரலாம். மாணவர்களே, தயவு செய்து அமைதியாக இருங்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனது பேச்சை கேட்டுத்தானே ஆகணும். அந்த வகையிலே இந்த அறுவடை என்னும் பிரியாவிடை நிகழ்ச்சியை
ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிகள் முடிந்ததன் கடைசி தருவாயிலே என்னை பேச விட்டிருந்தால் உங்களுடைய அனைத்து திறமைகளையும் நான் இனம் கண்டு உங்களை தனித்தனியாக பாராட்டியிருப்பேன். ஆனால் 3 நிகழ்ச்சிகள் தான் நடந்திருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இந்த பெச்சை பொறுத்தளவிலே நாங்கள் இந்த பாடசாலைக்கு முதலாக வந்திருந்த காலத்திலிருந்து இன்று வரை நான் உயர்தரத்துக்கு பொறுப்பான பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து இந்த முறை வெளியேறுகின்ற மாணவர்கள் 10வது தொகுதி மாணவர்களாக 10ஆம் வருட மாணவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மாணவர்களை பற்றி நான் சில வார்த்தைகள் கூற வேண்டும். ஒவ்வொரு பிரிவை பொறுத்தளவிலேயும் எமது பாடசாலையால் இங்கு கற்பிக்கின்ற எனது சக ஆசிரியர்களால் இந்த மாணவர்களுக்கு போதுமான அளவு பரீட்சைகளும் தங்களது கற்பித்தல் செயற்பாடுகளையும் வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். இந்த அறுவடை என்கின்ற இந்த பிரியா விடையின் பலாபலன் நீங்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்று தருவதன் மூலமாகத்தான் இந்த அறுவடை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற காலத்திலிருந்து இன்னும் 2 மாத கால இடைவெளியின் பின்னர் நீங்கள் பரீட்சைக்கு தோற்றிருக்கின்றீர்கள். அந்த பரீட்சையிலே நீங்கள் அனைவரும் நல்ல சித்திகளை செய்து இந்த பாடசாலைக்கும் தங்களுக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நேற்று அதிபர் அவர்களின் தலைமையின் கீழ் ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலிலே அதிபர் அவர்கள் முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். வருடா வருடம் பிரியா விடை பெறுகின்ற மாணவர்கள் பிரியா விடை பெற்று செல்கின்றார்கள். நாங்களும் அவர்களை வாழ்த்தி அனுப்புகின்றோம். இன்னும் 2 வருடங்கள் கழிந்ததன் பின்னர் அந்த மாணவர்களையோ அந்த மாணவியோ எங்களால் அடையாளம் காண முடியாதவாறு அவர்கள் பெருத்திருக்கின்றார்கள் அல்லது அவர்களுடைய வடிவம் மாறி இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு வருடமும் பிரியா விடை பெற இருக்கின்ற மாணவர்களின் தொகுதியை கொண்ட ஒரு புகைப்படம் பல்கலைக்கழகங்களிலே வருடா வருடம் பேட்ச் போட்டோ வெளிக்கிற மாதிரி இந்த பாடசாலையில் நீங்கள் வருடா வருடம் வெளிக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இங்கு அறுவடை பிரியாவிடை பெற இருக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகின்றேன். வெளியில் கற்பித்த ஆசிரியர்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும் வெளி மாவட்டங்களிலே. அந்த மாவட்டங்களிலே ஒரு பாடசாலையில் படித்த பழைய மாணவர்கள் தாங்கள் படித்து பட்டம் பெற்றதன் பின்னால் உயர்ந்த நிலையை அடையும் பொழுதோ அந்த பாடசாலையை தேடி சென்று அந்த பாடசாலையில் உள்ள குறைகளை தானாக முன்வந்து நீக்குவார்கள். ஆனால் எமது பிரதேசத்திலே அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுவதில்லை. பாடசாலையை விட்டு இவர்கள் வெளியேறி சென்றால் பாடசாலை வாழ்க்கை முடிந்துவிடும். பாடசாலைகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அவர்கள்தான் போய் அந்த மாணவர்கள் பெரியவர்களாகி பதவிகளில் இருக்கும்போது அவர்களிடம் போய் உதவி கேட்பதுண்டு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த தொகுதி மாணவர்கள் அவ்வாறான அந்த சம்பிரதாயத்தை முறியடித்து நீங்கள் பட்டம் பெற்று வெளியே